ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. ஒரு விசை கூட 13-14 வசனங்களை வாசியுங்கள். 147வது சங்கீதத்தின் 13-14 வசனங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சமாதானம், பலம், ஆசீர்வாதம், திருப்தி, இவைகள் எல்லாம் ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்க வேண்டுமானால் என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது. சத்துரு உட்புகுதல் இராமல் இருக்க வேண்டுமானால் எல்லைகளும் வாசல்களின் தாழ்பாள்களும் பலப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். நெகேமியா அர்த்தசஷ்ட ராஜாவின் அரண்மனையிலே பானபாத்திரக்காரனா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி அவன் கேட்கிறான். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி ஒரு செய்தியை அவன் கேட்கிறான். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். மீத இருக்கிற ஜனங்கள், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இப்பொழுது மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்க காரணம் என்ன? வாசல்களும் மதில்களும் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. இதனாலே சத்துரு உட்புகுதல் எளிதாய் நடக்கிறது. அது நிமித்தம் நன்மையும் பலனையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். இதை கேட்டதும் தானே நெகேமியா உட்கார்ந்து அழுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென், இந்த சமாதானம், ஆசீர்வாதம், திருப்தி ஆமென் உண்மையிலே இருக்குதா? உண்மையிலே இருக்குதா? இந்த 3 நஷ்டம் ஆயிட்டுனா ஏதோ ஒரு வழியா சத்துரு உள்ள வந்துட்டான். அதாவது நம்ம இந்த கொசு உள்ள வராம இருக்க சுத்தி நெட் அடிச்சிருக்கிறோம். ஆனாலும் கடைசியில் தேடி பார்த்தா வெளியே இருக்கிற கொசுவை விட ஒரு கொசுவே அதுக்கு கேப் பார்த்து உள்ள வர ட்ரை பண்ணும்போது பிசாசின் தந்திரம் எவ்வளவு பெரிய தந்திரசாலி. அப்ப இந்த நாளிலே ஒரு என்ன தேவை? கர்த்தர் கடந்த சில நாட்களா இந்த வார்த்தை தான் நினைவிலே கொண்டு வந்து கொண்டிருந்தார். எல்லைகள்ல இருந்து தொடங்கணும் பாதுகாவல். எங்க இருந்து? சத்தமா சொல்லுங்க. வாசல்களின் தாழ்பாள்கள், இதை யார் பலப்படுத்துகிறார்? அவர். அவர் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளதாக்கி உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. இது இல்லைன்னா சத்துரு உட்புகுதல் இருக்கும். இந்த சத்துரு உட்புகுதல் இருக்கிற இடத்துல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஒன்று, சத்துரு உட்புகுதல் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் தங்காது. நீங்க நல்ல வேலையில தான் இருப்பீங்க, நல்ல சம்பாதிப்பீங்க, நல்ல பிரயாசப்படுவீங்க, கையில பணமும் வரும், எல்லாம் வீட்டுல வந்து ஒரு மாதத்தை கூட்டி கழிச்சு பார்த்தா ஆசீர்வாதம் தங்காது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி எப்போ வருவாங்களா? விதை விதைத்திருக்கும் போது, விதை விதைத்து அந்த விளைச்சல் காணப்படுகிற நேரத்தில் வந்து 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எதிரே காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை எடுத்து. அப்ப அந்த விதை விதைத்து அந்த விளைச்சல் வரும் தெரியுமா? அப்பொழுது அவர்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு தெரியும், இப்ப விளைச்சல் டைம் ஆயிட்டு, வா உள்ள போயிடலாம்.
இவர்கள் அந்த எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே இந்த வார்த்தை ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இதான் சத்துரு. திருடன் திருட வருகிறான். விதைக்கிறாங்க, நல்ல பிரயாசப்படுறாங்க, பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்படி ஆகாரத்தை கூட எல்லா கிச்சன்ல பார்த்தா எல்லா டப்பாவும் காலி. ஆமென். எல்லாமே காலி. அப்ப இப்படி வாழ்க்கை ஃபுல்லா இதான ஓடிட்டு இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லா இதான ஓடிட்டு இருக்குங்கிற புலம்பலோடு கேள்வியோடு இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி ஆசீர்வதிக்கிறார், திருப்தியாக்குகிறார். ஆமென். இந்த திருப்தி இருக்கிற இடத்துல மீதம் இருக்கும். திருப்தி இருக்கிற இடத்துல மீதம் இருக்கும். இல்லைன்னா இப்ப நமக்கு மத்தியானத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நைட்டுக்கு என்ன பண்ணுவோங்கிற எண்ணம் வருமா வராதா? வரும். அப்ப நமக்கு வயிறு நிறைஞ்சாலும் நமக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு திருப்தி இருக்காது. வயிறு நிறைஞ்சிச்சுன்னு சொல்லுவோம், மனசு நிறையாது. நமக்கு எப்போ மனசு நிறையுமா அடுத்த வேலைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குங்கிற ஒரு நிச்சயம் வரும்போது அப்பா சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு கையில ஃபீஸ் இருக்கு, நிம்மதியா தூங்குவாங்க. இன்னைக்கு கையில ஃபீஸ் இருக்குன்னா, இல்லைன்னா பிள்ளை தூங்கும், தகப்பன் தூக்கம் வராது. யாருக்கு கூப்பிடலாம், எப்படி? அதான் அந்த திருப்தி இருக்கிற இடத்துல மீதம் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, சத்ரு உள்ள புகுந்து ஆகாரத்தை கூட எடுத்துட்டு போயிடறானா, சாப்பாடை கூட எடுத்துட்டு போயிடறானா. ஏன்? மதில் இல்ல, வாசல்களின் தாழ்பாள்கள் பலன் இல்லை. சத்ரு உட்புகுதல் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் தங்காது. சத்ரு உட்புகுதல் இருக்கும் இடத்திலே எதிர்பாராத நஷ்டம் உண்டாகும். எதிர்பார்க்கவே இல்லாத நஷ்டம். நமக்கு தெரியும், ஏதேனுக்குள்ளே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வைத்தது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எடுத்ததுமே சொல்ற இதை சாப்பிடாது, அப்படி சொல்லல. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம். அப்போ உன்னை கொண்டு வச்சது நீ வாழ்ந்திருப்பா பிரியமானவனே. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் சுகமாயிரு, நல்லா. அதை மட்டும் தொட்டுறாதுன்னா ஓகே ஆண்டவரே. ஆனா சத்துரு உள்ளே புகுந்தான். சத்துரு உள்ளே புக காரணம் என்ன? கர்த்தர் ஆதாம்கிட்ட இன்னொரு வார்னிங் கொடுத்திருப்பார். இதை நான் கொண்டு வச்சிருக்கிறது சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறது அல்ல, இதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும். சர்ப்பத்துக்கு காட்டுல தானே வேலை, தோட்டத்துக்கு என்ன வேலை? அவன் பாதுகாப்பு விட்டதும் பாம்பு உள்ள வந்துட்டு, எங்கே வாசல் ஓபனா இருக்கும் அங்க வந்துடும். நம்ம நினைச்சு நமக்கு தான் பிரச்சனை இல்லையே. இந்த ஆதாமுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த ஊர்ல திருடன் உண்டா? பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை உண்டா? இல்ல. கறி வாசனை வெளியே வருது, ஜன்னல மூடு பக்கத்துல, அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம நினைக்க பிரச்சனை இல்லை, அதனால இல்ல. தள்ளப்பட்ட வலுசற்பம் அவன் திருடன். திருடன் உள்ள வந்துட்டான். பிறகு எதிர்பாராத ஒரு நஷ்டம். அந்த நஷ்டத்தினால அவங்களுக்கு ட்ரெஸ் கூட இல்லாம ஆயிட்டு. ஒண்ணும் இல்லை, நீ போ ராஜா மாதிரி வாழ வேண்டியவன், இப்ப வேர்வை சிந்துறான். காலையில இருந்து சாயங்காலம் வர. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, சத்துரு உள்ளே புகுந்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர்
எவ்வளவு வசதியா வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்தை விட்டு இவனு உள்ள போய் அவனும் வெளியே போயிட்டான். அனுபவிக்க வேண்டிய நன்மை அனுபவிக்க முடியல. ஆசீர்வாதமே தங்க மாட்டேங்குது. எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத நஷ்டம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சத்துரு உள்ளே புகுந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லை பாதுகாக்கப்படவில்லை என்றால், வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படவில்லை என்றால் சிறை பிடிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகும். நமக்கு தெரியும், சிம்சோன் சிறைபிடிக்கப்பட்டான். மனாசே 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 10-11 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்க, நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்லா இருக்கும் போது நமக்கு கவனிக்கவே மனசு வர மாட்டேங்குது. எதுக்கு கவனிக்க சொல்லுகிறார்? எல்லைகள் பலப்படணும். எல்லைகள் இப்ப பாருங்க, திடீரென்று நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், திடீரென்று யாராவது ஒரு மிரட்டல் விட்டுருப்பாங்க. இந்த நாள்ல நாங்க குண்டு வெடிப்பு நடத்துவோம், அல்லது இதை செய்வோம் அதை செய்வோம், ஏதாவது ஒரு மிரட்டல் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு மிரட்டல் வந்ததுமே என்ன நடக்கும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு என்ன ஆயிரும்? தீவிரமாயிரும், தீவிரமாயிரும், தீவிரமாயிரும். மற்ற நாட்களில் இல்லாத ஒரு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படுவதை நம்மால பார்க்க முடியும். நம்ம கேட்டா, என்ன திடீர்னு இதுவரை இல்லை, இவ்வளவு போலீஸ் போட்டிருக்கீங்க? அது இப்படி ஒரு மிரட்டல் வந்திருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தான் 1 மாசம் நல்ல ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா எப்பவுமே தேவனோடு அந்த 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 உறவுலே இருக்கணும். நம்ம கொஞ்சம் அசதி ஆயிட்டோம். எரிகோவை பிடிக்கிறதற்கு எவ்வளவு ஆயத்தமானாங்க இஸ்ரவேலர்கள். ஆயி பட்டணத்தை பிடிக்கும் போது அவ்வளவு ஆயத்தம் இல்லை. அப்படி ஆயத்தமாகி இருந்தால் ஆகான ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா பிரச்சனை வந்துட்டு, பெரிய சிங்கத்துக்கிட்ட விழாத சிம்சோன் கொஞ்சம் தேனில விழுந்துட்டான். உயிருள்ள சிங்கத்தை ஜெயிச்ச சிம்சோன் செத்த சிங்கத்திட்ட தோத்துட்டான். பெரிய பெரிய காரியங்களை பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயத்தை கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். உயிருள்ள சிங்கத்தை ஜெயிச்சான்ல சிம்சோன், ஆனா செத்த சிங்கம் அதுக்குள்ளதான கொஞ்சம் என்ன இருந்துச்சு. இப்படி பெரிய பெரிய காரியம் நம்ம அதை பெரிய சம்பவமா பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் அதே மேற்கொண்டோம், இதே மேற்கொண்டோம். இது என்ன கொஞ்சம் தேன் ஒட்டி இருக்கு அது. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்துரு உட்புகுதல்னால நமக்கு இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ்கிறோம். அந்த காலத்துல பிரசங்கி 7:14 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு. வாழ்வு, நமக்கு ஒரு வாழ்வு காலத்தை வைத்திருக்கிறார். தாழ்வு காலத்துல சிந்தனை செய். தாழ்வு காலத்துல வெளியே வந்ததும் ஆதாம எவ்வளவு நினைச்சிருப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம பண்ண தப்பு. தாழ்வு காலத்துல சிந்தனை செய், வாழ்வு காலத்துல அனுபவித்திரு. வாழ்வு காலத்துல ஒழுங்கா அனுபவிக்க வேண்டிய நாம இன்னைக்கு சிலரை உள்ள விட்டு எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, நம்முடைய எல்லைக்குள்ள ஆண்டவர் உமக்கு சித்தம் இல்லாதவங்க வரக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. நம்ம அவங்கள மனசுல வச்சுதான் ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆமே ஆமே. சவுலுக்கு யாரை பிடிக்காது? தாவீதை வரவே விடல. ஆனா தாவீது இருந்திருப்பான்னா பெலிஸ்தியனின் அம்பு சவுல தொட்டிருக்குமா? இல்ல. சவுல் என்ன நினைக்கிற, மகன் சொல்ற, அவன் இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை. சவுல் அவன் இல்லைன்னா தான் பிரச்சனை. நம்ம மனசுக்கு சிலரை பிடிக்கும், சிலரை பிடிக்காது. உடனே நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது, இது வரக்கூடாது, இவங்க தான் வரணும். இல்ல,
தீர்மானிக்கிறது கர்த்தர். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த எல்லைக்குள்ள, விசேஷமாய் குடும்பம் என்கிற எல்லைக்குள்ள, புருஷன் மனைவி பிள்ளைகள், இதான் இதற்குள்ள சத்துரு யார் வழியாகவும், சத்துரு கொம்பெல்லாம் வச்சுட்டு வர மாட்டான். சத்துரு அன்னைக்கு மனுஷன் இல்லை. சத்துரு பார்த்தா மிருகத்தில் எது ரொம்ப தந்திரம் உள்ளது? சர்ப்பம். நேரம் அதை பிடி, அதை பிடிச்சிட்டு நேரம் உள்ள வரோம். இயேசுவின் அண்டையில் இயேசுவை பிடிக்கிறதுக்கு சாத்தான் யாரை யூஸ் பண்ணா? யூதாசை யூஸ் பண்ணா. அப்போ நம்முடைய பாதுகாவல் என்பது ரொம்ப முக்கியம், மிக மிக அவசியம். இப்படி ஒரு நிலை, அதாவது ஆசீர்வாதம் தங்க மாட்டேன், எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில என்ன தங்கி இருக்கிறது? தங்கி இருக்கிறது என்ன? அல்லேலூயா. ஒரு பாடல் உண்டுல்ல, எந்த வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. பாடுங்க பாடுங்க, எனக்கு பாட்டு அவ்வளவு தெரியாது. தெரியுமா பாட்டு? சரி, நீங்க புதுசு புதுசா பாட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம், உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான். ஆமென். தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமா. இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. ஆமென். தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் அப்படியே ஆகட்டும் ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொரு குடும்பத்தில். ஆமென் 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 ஆமென். எந்த தேவனா ஆமென். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான். ஆமென். எல்லா குடும்பம் இப்படியே ஆவதாக இயேசுவின் நாமத்தில், இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனசாங்களை வாழ்த்துறேன். ஆனா இப்படி ஒரு நிலை உண்டாகணும்னா எல்லையில பாதுகாப்பு, வாசல்களின் தாழ்பால் பலப்படணும். ஆண்டவர் சொல்ற, இதை நான் செய்யறேன். ஓகே ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆண்டவர் ஆழமாய் கர்த்தரை துதிக்கணும். ஒரே லைன்ல சொல்லிட்டு ஆமீன் போட்டு போயிடலாம். ஆனா இதுதான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நாம துதிக்கணும்னா நமக்கு மீட்டிங் நடக்கணும், நமக்கு ஒரு 3 பாட்டு பாடணும், அல்லது ஏதாவது ஒன்று நடக்கணும். இல்ல, இந்த துதி எழும்பும் போது இந்த துதி தாங்க மதில், துதி தாங்க வாசல். ஏசாயா 60:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி கொடுமை உன் தேசத்திலும், கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும், உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்போ அழிவு நாசமும் எல்லைகள்ல கேட்கப்படாம இருக்க வாசல்களின் தாழ்பால் பலப்படணும், எல்லைகள் சமாதானம் உள்ளதாகணும். தேவன் அழகா எழுதி கொடுத்திருக்கிறார், அது துதி என்பாய். துதிக்கணும்.
ஆமென். யார் பாடணும்? பாட தெரிஞ்சவங்க பாடணுமா? அப்படி பைபிள் சொல்லல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, நாம் மீட்கப்பட்டிருக்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. மீட்கப்பட்டவன் பாடணும். ஹல்லேலூயா. அப்போ எல்லையில் அங்கதான் தொடங்குது பிரச்சனை. அங்கதான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 வாட்டி பார்க்கிறோம், 3 வாட்டி பார்க்கிறோம். டோர் க்ளோஸ் பண்ணி இருக்கிறோமா? ஆமென். தாழ்பால் போட்டு ஒரு லாக்கு, கீய போட்டு ஒரு லாக்கு. சிலர் அதுவும் நம்பிக்கை இல்லாம சேர் எல்லாம் தூக்கி டோர் பக்கத்துல. நீங்க சிரிக்கிறத பார்த்தா இவர் சுத்தி கேமரா வச்சு நம்ம வீட்லயும் வச்சுட்டார். இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அதுவும் இந்த கொரோனா டைம்ல வீடுகள்லாம் பார்த்தா உள்ள இனி எப்படி உள்ளவரோ பாப்போன்னு சொல்ற மாதிரி அது உள்ள இருந்து சிரிச்சிட்டு இருக்கும். துதி. எங்க யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்துல எரிகோ கோட்டையும் அதன் வாசலையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எங்க ஒருத்தராலே வெளியே போக உள்ளே வர முடியாம ஒரு மனிதனாலேயே ஒரு மதிலை எழுப்பி ஒரு வாசலை ஏற்படுத்தி அடைக்க முடியுமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் எல்லைகளை, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிற நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. அதனாலதான் நான் என்னதான் கோட்டை கட்டினாலும் கர்த்தர் காவாராகில், கர்த்தர் காவாராகில். கர்த்தர் சொல்ற நான் உனக்கு மதில கட்டுறேன், நான் உன் வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறேன். சீயோனே உன் தேவனை துதி. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்களா? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. சிலர் பார்க்கறாங்க, ஓ இப்பதான் விஷயம் தெரியுது. ஆமென். அதாவது பைபிள் 5 புலம்பல் 150 சங்கீதம். நம்ம இதை தலைகீழா படிச்சோமோ என்னமோ தெரியல. 150 புலம்பல் 5 சங்கீதம் இல்ல, 5 புலம்பல் அவ்வளவுதான், 150 சங்கீதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து தேவதார் விருட்சத்துக்கு பதிலாய் முச்சடி அப்படி அல்ல. இந்த பைபிள இன்னைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? இது நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கும். உலக புத்தகங்கள் நம்பிக்கையை எடுக்கும், பரலோகத்தை அந்த புத்தகம் நம்பிக்கையை கொடுக்கும். அந்த புலம்பல் புஸ்தகத்தில் நடு பகுதி 3வது அதிகாரத்தில் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்றுதான் எழுதி வைத்திருக்கிறது. இவ்வளவு புலம்பல் வாழ்க்கையில இருந்தோம், இன்னைக்கு நாம நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த இரக்கத்தின்படி இறங்குவார். புலம்பல்ல கூட அவருடைய இரக்கத்தை சொல்லி இருக்கு. ஆமென். நாம் ஏற்படுத்தப்பட்டதே துதிக்கும்படியாக. துதியினால அவர் அதுதான் வாசல். அப்ப என் வாழ்க்கையில அவரை துதிக்கிற அந்த நிலை என்பது நஷ்டமாகும் போது என் வீட்டுக்கு வாசல் இல்லை. ஆமென். ஆண்டவரே ஆசீர்வாதமே தங்க மாட்டேங்குது. ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாம் எதிர்பாராத நஷ்டம், ஒரு சிறை பிடிக்கப்பட்ட நிலைமை. ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியல. ஆண்டவர் முதல்ல வாசல போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல போடு, வாசல். தாவீது சொல்லுகிறார் 18:2 சங்கீதம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும்
என் என் இரட்சகர், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் நான் துருகமும், நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் உயர்ந்த அடைக்கலமும். ஆமென். அவர்தான் மை ஹை டவர். ஆமென். நான் நம்பி இருக்கிற கேடகம், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலம். நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும். ஆமென். கேடகம், உயர்ந்த அடைக்கலம், என் பலனாகிய, என் பலனாகிய நானும் என் பலனாகிய இது 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 தாவீது தன் அறிவிலிருந்து சொன்ன வார்த்தைகள் அல்ல, தன் அனுபவத்திலிருந்து சொன்ன வார்த்தைகள். அந்த சங்கீதம் 18 டைட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா சத்துருக்களின் கைக்கும், சவுலின் கைக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடி. விடுவித்த நாள்ல எத்தனை பிரச்சனைகள். அப்ப கர்த்தர் எப்படி இருக்கிற கேடகமா இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவன் தாவீதை தொட முடியல. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் போது 3வது சங்கீதம் பாடுகிறார். அதுல என்ன சொல்லுகிறார்? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எப்படிப்பா தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரும்னா, அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். அப்ப இது தாவீது தன் வாழ்க்கையில அனுபவிக்க காரணம். தாவீது வாழ்க்கையில துதி எழுந்து கொண்டே எரிந்து கொண்டே இருந்தது, துதி இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய காம்பவுண்டும் டோரும் ஸ்ட்ராங் ஆயிட்டுனா, ஆவிக்குரிய உலகத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய மதிலும் நம்முடைய வாசல்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அவன் வகை தேடுவான், அவனுக்கு உள்ளே பிரவேசிக்க கூடாமற் போகணும். அவன் நிறைய பிளான் பண்ணுவான். அவன் சொல்லுவான், இவனுக்கு பிளான் எல்லாம் போடண்டாப்பா, அவன் 3 மாடியில் 5 மாடி கட்டினாலும் வாசலே கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப்ல சர்ச்சில் வந்தா துதிப்போம், வேற வழி இல்லை. துதிக்கலன்னு நம்மள ஒரு மாதிரி பாவி மாதிரி பார்ப்பாங்க. அதுவும் அடிக்கடி இங்க வர அங்க பாரு இங்க பாருன்னு சொல்றாங்க. ஆமென். கடன் வாங்கி கூட சிலர் சிரிப்பாங்க. கடன் வாங்கி சிரிக்கிற தெரியுமா? அவங்க திரும்பினதும் முகம் திருப்பி பழைய மாதிரி, டக்குன்னு பார்க்கும்போது இப்படி சிரிப்பாங்க. அவங்க திரும்பினதும் திருப்பி பழைய மாதிரி. கடன் வாங்கி சிரிக்கிறாரு. ஆமென். ஏன் இந்த சத்துரு உட்புகுதல் நடந்துச்சு? எரேமியா 31 ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு. 18 19 எரேமியா 31வது அதிகாரம் 19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு. நம்ம எல்லாம் இதுலதான் நம்ம கோட்டை விடுறது. நம்ம எல்லாம் அடுத்தவங்களை அறிய பார்க்கிறோம். அவங்க இப்படி பார்க்கறாங்க, அவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க உன் வாசல் அவுட் ஆயிட்டு இருக்கு, உன் மதில் பாழாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன பார்க்கணும்? ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாங்கல? நான் இன்னொரு ஆளை கை காட்டுவதனாலே நான் மீண்டும் மீண்டும் பாதிப்புக்குள்ளாயிட்டு தான் இருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்? நான் எங்க கோட்டை விட்டேன்? என் ஆத்துமாவுக்கு நான் தாங்க எச்சரிக்கையா இருக்கணும். எனக்காக 10 பேர் ஜெபம் பண்ணுவாங்க, 100 பேர் ஜெபம் பண்ணுவாங்க, 1000 பேர் ஜெபம் பண்ணட்டும். அந்த ஜெபம் பலன் கொடுக்கும். ஆனா நான் உத்தரவாதியா இல்லாம இருந்தா, உங்களுக்காக சபை ஜெபம் பண்ணும், பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க, ரைட். ஆனா நீங்க உத்தரவாதியா இல்லாம இருந்தா, வேதம் என்ன சொல்லு? ஒருவன் உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
அதன் அர்த்தம் உனக்கே அக்கறை இல்லைன்னா, அப்படிதான் அதன் அர்த்தம். உனக்கே அக்கறை இல்லைன்னா ஏன் ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கல? ஏன் எனக்கு எதிர்பாராத நஷ்டம்? ஏன் ஒரு சிறை பிடிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறேன்? ஒரு நிர்பந்தமான மனிதனாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் நான் நல்லது செய்யணும்னு நினைச்சு என்னால செய்ய முடியலன்னா நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். நான் துதிக்கணும்னு நினைச்சு என்னால துதிக்க முடியலன்னா நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். நான் பைபிள் வாசிக்கணும்னு நினைச்சு என்னால வாசிக்க முடியல, நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். எந்த ஒரு நல்ல தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தை செய்ய நினைச்சு நம்மளால செய்ய முடியலன்னா நம்ம சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். தாவீது பாத்தீங்கன்னா, நேரம் வேகமா போகுது, கொஞ்சம் குயிக்கா சொல்லி அப்படியே ஜெபத்தில் நடத்தினா முடிக்க விரும்புறேன். நம்மை தேவன் ஏற்படுத்தினதை துதிப்பதற்காக இந்த தாவீதின் வாழ்க்கையில, தாவீதின் வாழ்க்கையே துதிதான், வாழ்க்கையே துதிதான். எதுக்கு எடுத்தாலும் துதிப்பார். 113:5 அவரை போல வேறொருவர் இல்லைன்னு சொல்லி துதிக்கிறார். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு யாருப்பா ஈக்குவல் இல்ல, துதிக்கிறார். 118:1 அவர் நல்லவர் என்று சொல்லி துதிக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் சொல்லி துதிக்க காரணம் என்ன? 107, 1, 2, 3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், டைம் இல்ல. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லுவார்களாக. அவர் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் நல்லவர். பூரிப்பாய் மகிழுவோ, புகழுவோ, கம்பீரமாய் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. கர்த்தர் நீ பைபிள்ல நிறைய கர்த்தர் நல்லவர் என்று தாவீது சொல்வதை பார்க்க முடியும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ரட்சிப்பை அவ்வளவு பெருசா பார்க்கிறான். சங்கீதம் 40 என்ன சொல்ற? கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு, எதை கண்டு? நான் அவர் சமூகத்திலிருந்து அவரை பாடுறதை கண்டு பயந்து. ஒரு தேவ பிள்ளை துதிக்கிறது ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்குது. ஒரு தேவ பிள்ளை துதிக்கிறது தெய்வ பயத்தை உண்டாகும். அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் ஆகும். பவுல் சீலாவும் துதிக்கும் போது என்ன சேஞ்சஸ்ங்க! இது நடக்கும், இது நடப்பதற்காக துதிக்கல, அவர்கள் துதிக்க ஏற்படுத்தப்பட்டதுனால துதிச்சாங்க. நான் துதிச்சா அது நடக்கும், நான் துதிச்சா என் வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படும், நான் துதிச்சா என் எல்லைகள் சம. அதுக்காக நான் துதிக்க கூடாது, நான் அதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய ஜனம். நான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டனோ அதை செய்யணும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். பாதாளத்தின் வாசல் பக்கத்தில் வர போனோம், மரண விளிம்பில் இருந்தோம், கர்த்தர் தூக்கி எடுத்தது அவரை துதிக்கும்படியாக சொல்றவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பூரிப்பாய் மகிழுவோ, புகழுவோ, கம்பீரமாய் கர்த்தர் அவர் கிருபை என்றும் நம்மேலே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சங்கீதம் 27:5-6 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் பாதுகாக்கிறதையும் அவர் உயர்த்துவார் என்றும் சொல்லி கர்த்தரை துதிக்கிறான்.
தீங்கு நாளில் அவரனை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கன்மலை மேல உயர்த்துகிறார். 6வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதே, இப்பொழுது நீங்க இருக்கிற கண்டிஷன் எப்போ தலை போகும்னு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தலை எதை வச்சு சொல்றீங்க? என்ன காக்குறார்ல, என்ன காக்குறார்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை பாதுகாக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். அதாவது ஒருவன் பாதுகாக்கப்படும் போது அவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? ஆமென். என் வாழ்க்கையில இனி ஒன்னும் இந்த பூமியிலே செய்வதற்கு அவருக்கு இல்லை என்றால் என்ன ஒண்ணு எப்படியாவது அவர் எடுக்கதான் செய்யணும். ஆனா இன்றும் கர்த்தர் பாதுகாக்கிறார்னா என் வாழ்க்கையில ஒண்ணு செய்ய இருக்கிறேன். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம்பேளை. நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்ச்சி. தீங்கு நாளிலே ஒளித்து வைத்தீரே ஆமென். கன்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கன்மலை மேல் சபையே, தீங்குக்கு பாதுகாத்தாரா? தீங்குக்கு பாதுகாத்தாரா? இந்த வார்த்தையை கேளுங்க, கண்டிப்பா உங்களை உயர்த்துவா. நான் தீங்குக்கு காக்கப்படுகிறேன் என்கிற நிச்சயம் வந்துட்டுனா தாவீது மாதிரி சொல்லணும். இப்பொழுது, இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நல்ல கைகளை தட்டி ஆமென். சாகா பாபா ரிபா பாலாரபா சேகமா மரா. ஜீசஸ் 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 ஜீசஸ். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் இப்போ இங்கதான் இருக்கிறார், மறைவில் தான் இருக்கிறார். அது நிமித்தம் அவருடைய உள்ள உட்கார்ந்து இருந்து புலம்புவார்னு பார்த்தா துதிக்கிறார். எந்த சிம்டமே இல்லை, சிம்டம் இல்லையா? காத்தீரே என்னை கருத்தாக வழுவா. கர்த்தர் காக்குறாரா? காக்குறாரா? வெளியே சுத்தி சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க, கர்த்தர் காக்குறாரா? சபையே காக்குறாரா? அன்பு சகோதரா சகோதரி காக்குறாரா? நம்பி துதிசை துதிசை துதிசை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 16:7 தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எவ்வளவு நல்ல ஆலோசனைகள். இதெல்லாம் நின்று பேசணும்னு ஆசை உண்டு. இதெல்லாம் தெரிந்த வசனங்கள். வீட்டில் போய் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. ஆலோசனை கொடுக்கிறார். சங்கீதம் 71:6 சொல்லுகிறார், என்னை ஜெனிப்பித்தார். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் உண்மையே. நான் நம்மள ஜெனிப்பித்ததுக்காக நம்ம பர்த்டே வரும்போது துதிப்போம். ஆமென். ஒரு சின்ன ஸ்தோத்திரம், ஒரு பெரிய கேக், அப்படிதானே? அண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொன்ன லைட் ஸ்தோத்திரம் சொல்ல லைட்டா வாயத்திருப்போம். கேக்கு சாப்பிட யோனாவை விழுங்கும்படிக்கு. தாவீதை பார்த்தீங்களா? அண்டவரே கருவில் உற்பவித்தது முதல். தாவீதினுடைய பிறப்பு, தாவீது பிறக்கிறத அந்த ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா அவருக்கு தேவை.
அவருக்கு தேவை. ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பையனை என்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அழகான கங்கள் அந்த பையன் உங்ககிட்ட பாடணுமான்னு சொல்லிட்டு பாடினான். அப்போ அந்த பையனை இப்போ ஒரு ஹோமில் வளர்றா. அந்த வளர்க்குறவங்க சொன்னாங்க, இந்த பையன் பிறக்கிறது அந்த வீட்டாருக்கு விருப்பம் இல்லை, அதனால தாய்க்கும் பிடிக்கல, மாமியாருக்கும் பிடிக்கல. அதனால அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த பையனுடைய பாட்டி வந்து அந்த சகோதரி வயிற்றில் ஏறி மிதிக்கிறாங்களாம். வயிற்று அது வேண்டாம், அந்த குழந்தை வேண்டான்னு. அந்த குழந்தை பிறந்ததும் நேர ஹோமில் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பையனுக்கு 3-4 வயசு இருக்கும் என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது. அந்த பையன் வந்து அழகான கண்கள் என்னை அப்படி பாடிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இங்கே பாருப்பா, நான் பாடி அவர் எப்படி ரசித்தாரோ அதை விட நீ பாடும்போது ரசிக்கிறார். சிலருக்குடைய பிறப்பை கூட ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. யாபேஸ் பிறக்கும் போதே தாயார் சொல்லிட்டாங்க, துக்கத்தோடு பெற்றேன். ஆனால் யாபேஸ் கனம் பெற்றான். செனிப்பித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானே, நீரோ எனக்கு பலத்த ஆதரவா. இதை நினைச்சதுனால தாவீது துதிக்கிறான். ஆமென், ஆமென். துதிக்கிறதுக்கு உள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்கு. நம்ம என்னெல்லாம் நினைச்சு துதிக்காம இருக்கிறோம். எனக்கு காருக்கு பின்னாடி டயர் பஞ்சர், நம்ம நினைக்கிறது ஃபுல்லா இப்படிதானங்க இருக்கு. ஆமென். என் பைக்ல நார்மல் ஹார்ன் இருக்கு, அவங்க பைக்ல பைப் ஹார்ன் இருக்கு. ஆண்டவரே, என் கார் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வைப்பர் இருக்கு, அவங்க கார் பின்னாடி அடிக்குது, இன்னும் உங்க முகத்துல தான் ஒண்ணு மாட்டணும். நம்ம கேட்கறதெல்லாம் பாருங்க, தாவீது துதிக்கிறது பாருங்க. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை என்னை கைவிட. நம்மளை உயர்த்தினாலே துதிக்க மாட்டேங்கிறோம். தாவீதை மறைச்சு வச்சிருக்கும் போதே உயர்த்துவார்னு சொல்லி துதிக்கிறார். ஆமென். 92:4 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். சங்கீதம் 92:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள். நீங்க என் வாழ்க்கையில செய்யறத பார்த்து நான் என்ன செய்வேனா? ஆனந்த சத்தமிடுவேன். நம்ம எப்படி சொல்ல, ஸ்தோத்திரம். தாவீது அப்படி கிடையாது, சத்தம் போடுற, ஆனந்த சத்தமிடுறார். ஆமென். ஏன்னா அவர் அப்படி மகிழ்ச்சியாக்குறாரு. ஒவ்வொன்னா செய்து என்னை மகிழ்ச்சி ஆக்குறார். என்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தது எனக்கு மகிழ்ச்சி, என்னை பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தது மகிழ்ச்சி. எடுத்து எங்கேயோ வைக்கல, ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்து அரியணையில வைத்தார், பயங்கரமான குழியிலிருந்து எடுத்து கண்மலை மேல வைத்தார். உம்முடைய செய்கைகளால் என்னை. ஹல்லேலூயா. 119 164 சொல்லுகிறார், உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் நான் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாள்ல நீதி நியாயங்கள்னா கர்த்தருடைய வார்த்தைகள், அதுல கிருபையும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது, சுத்தி சுத்தி. அதனாலதான் தாவீது மொத்தத்தில் எழுதிட்டார், நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத. இந்த வாரத்துல எவ்வளவு நேரம் துதிச்சிருப்போம். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில போர் அடிக்குன்னு சொல்லக்கூடாது. டைம் கொடுத்துருக்கிறார், துதிச்சுட்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரியவராப்பா. அவருடைய மகத்துவத்தை சொல்லணும், அவருடைய புகழை சொல்லணும், அவருடைய கிரியைகளை சொல்லணும், அவர் நமக்கு செய்ததை சொல்லணும், அவர் நமக்கு செய்ய போறதையும் அட்வான்ஸா சொல்லிடணும். அப்படி சொல்லி துதிச்சுட்டே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நீர் நல்லவர். இப்படி துதித்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட தாவீதுக்கு துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. 142 அதனுடைய 7வது வசனம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? இந்த இடத்துல தாவீது சவுல குறை சொல்லல, அப்சலோம குறை சொல்லல. நம்ம எல்லாம் துதிக்க முடியாம இருக்கிறதுக்கு மற்றவர்களை காரணம் காட்டுகிறோம். துதிக்க முடியலனாலே நம் சிறையிருப்புக்குள்ளாயிட்டோம் அர்த்தம்.
நம்மளால விடுதலையா சர்ச்சில் பர்சனலா துதிக்க முடியுதா? இந்த வார்த்தையை வைத்து கர்த்தர் அடியானை ஜெபிக்க வைத்தார். ஆண்டவர் நிறைய சூழ்நிலை துதிக்க முடியாம போகுது. ஆண்டவர் தெளிவாய் பேசினார். உன்னை நான் ஏற்படுத்தினது அதற்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபிக்கிறோம். நெருக்கப்படும் போது நம்ம ஜெபம் ஓடுது, ஆனா துதி ஓடுதா? துதி ஓடுதா? தாவீதுடைய பிரேயரை நீங்க சும்மா ஒரு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு நாளில் எத்தனை தரம் துதிக்கிறார்? 7 தரம். ஒரு நாளில் எத்தனை தரம் ஜெபம் பண்றார்? கரெக்டா சொன்னீங்க. அந்தி சந்தி 3 வேளை. அப்ப 10ல எத்தனை % துதி? 70% துதி, 30% பிரேயர். 7 தரம் துதிக்கிறார், 3 தரம் ஜெபிக்கிறார். அப்ப 10ல 70%, 10ல 7 துதி, 3 ஜெபம். 100ல 70% துதி, 30% ஜெபம். நல்லா துதிச்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, பிரேயர்லாம் ரொம்ப ஈஸியாயிரும். பிரேயர்லாம் ரொம்ப ஈஸியாயிரும். இல்லைன்னா ஆண்டவரே சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆண்டவரே, ஆமென். இதோ ஆண்டவர் பிடிச்சு, ஆமென். நீங்க நல்லா துதிச்சுட்டு பிரேயர் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாயிரும். ரொம்ப ஈஸியாயிரும். நல்லா பிரைஸ் பண்ணிட்டு ஏங்க அங்க போய் அதுதான், அதை மட்டும் தான் செய்ய போறோம். அல்லேலூயா. அப்ப சிறையிருப்புல இருந்தா ஜெபம் பண்ண முடியாது, துதிக்க முடியாது. அப்போ இந்த ஜெபம் தான் முக்கியம். இந்த இடத்துல நான் வேற சாக்குகளை சொல்லக்கூடாது. என்னால துதிக்க முடியலன்னா நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். நான் என்னை வச்சு சொல்லுகிறேன். என்னோட இந்த வார்த்தை அதிகமாய் ஆவியானவர் பேசுறார். நம்ம நிறைய ரீசன் சொல்லுவோம். ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி, ஆண்டவரே காலையிலிருந்து நைட் வரை ஊழி. உன்னோட துதிக்க முடியலன்னா நீ சிறையிருப்புக்குள்ள இருக்கிற. தாவீதோட பிஸி யாராவது இருக்கிறீங்களா? கிடையாது. ஒரு நாள் 7 தடம் துதிக்கிறார், 3 தடம் ஜெபம் பண்றார். துதிக்கும் போது மதிலும் வாசல்களும் ஸ்ட்ராங் ஆகும். சத்துரு உட்புகுதல் இராது. மாறாக என்ன இருக்கும்? சமாதானம், ஆசீர்வாதம், திருப்தி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி, உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக்குவாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, thank you Jesus. நாம் பாடி தேவனை கொஞ்ச நேரம் ஆராதித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர்.